ஹலோ குட்டீஸ். இன்னைக்கு நம்ம யானை ராஜாவும் சுண்டெலிகளும் அப்படின்ற சூப்பரான கதை கேட்க போகிறோம். எல்லாரும் கதை கேட்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு காட்டுக்குள்ள யானை கூட்டங்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த யானை கூட்டத்துக்கு யானை ராஜா இருந்தார். அந்த யானை ராஜா தன்னுடைய கூட்டத்தை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துட்டு வந்தார். ஒரு நாள் அந்த யானை கூட்டங்கள் இருந்த பகுதிகளில் தண்ணீர் ரொம்ப வற்றி போச்சு. இதை கேள்விப்பட்ட யானை ராஜா ரொம்ப கவலைப்பட்டார். ஐயோ, தண்ணி இல்லைன்னா நம்ம இனங்கள் அழிஞ்சிருமே, நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டார். அப்போ ஒரு யானை ராஜாவே, பக்கத்து நதிக்கரையில் நிறைய தண்ணி இருக்கிறத நான் பார்த்தேன், நம்ம எல்லாரும் அந்த நதிக்கரை பக்கம் போகலாம் அப்படின்னு சொன்னது. இதை கேட்டோடனே ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னுடைய இனங்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு அந்த நதிக்கரை பக்கம் கிளம்புனாங்க. அந்த நதிக்கரை ஓரமாக சுண்டெலிகள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த சுண்டெலிகளுக்கு சுண்டெலி ராஜா இருந்தார். ஒரு நாள் இந்த யானை கூட்டங்கள் தண்ணீர் குடிக்கிறதுக்கு அந்த சுண்டெலிகள் வாழ்ந்த பக்கமாக பாதையில் நடந்து போனாங்க. போகிற வழியில் சுண்டெலிகள் அங்கும் இங்கும் ஓடி விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இதை கவனிக்காத யானைகள் அந்த சுண்டெலிகளை ஏறி மிதிச்சிட்டாங்க. நிறைய சுண்டெலிகள் இறந்து போயிட்டாங்க. அந்த சுண்டெலிகளுடைய வீடுகளும் அழிஞ்சிருச்சு. இதை பார்த்துட்டு இருந்த சுண்டெலி ராஜா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்மளுடைய இனங்களும் அழிஞ்சிரும், நம்மளுடைய வீடுகளும் அழிஞ்சிரும், இதை நம்ம யானை ராஜா கிட்ட பேசியே ஆகணும்னு ஒரு முடிவெடுத்தாங்க. மறுநாள் அந்த யானை கூட்டங்கள் தண்ணீர் குடிக்க வரும்போது இந்த சுண்டெலிகள் கூட்டமாக அந்த நதிக்கரைக்கு முன்னாடி நின்னாங்க. இதை பார்த்த யானைகள், உங்களுக்கு என்ன வேணும், ஏன் இப்படி கூட்டமாக நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டதும், நாங்கள் யானை ராஜா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட யானை ராஜா அந்த இடத்துக்கு வர்றாங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டதும் அந்த சுண்டெலி ராஜா சொல்கிறாங்க, எங்களுடைய வீடு இந்த நதிக்கரை பக்கத்தில் தான் இருக்குது ராஜாவே. நாங்கள் ரொம்ப வருஷமாக இங்கே வாழ்ந்துட்டு வரோம். எங்களுடைய இனங்கள் நீங்கள் தண்ணி குடிக்க வரும்போது அவங்க அங்கேயும் இங்கேயும் திரியும் போது யானைகள் அதை பார்க்காம மிதிச்சிடுறாங்க. இதனால் எங்களுடைய இனங்கள் அழிஞ்சு போயிடுறாங்க. நீங்கள் பக்கத்தில் ஒரு பாதை இருக்குது, அந்த பாதை வழியாக தண்ணி குடிக்க வாங்க ராஜாவே அப்படின்னு அந்த எலி கூட்டங்கள் ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டாங்க. நீங்கள் பக்கத்து பாதை வழியாக தண்ணி குடிக்க வந்தீங்கன்னா எங்களுக்கும் அது பாதுகாப்பாக இருக்கும், இந்த ஒரு உதவியை எங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சுண்டெலி ராஜா யானை ராஜா கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. யானை ராஜா உடனே எல்லாருக்கும் கட்டளையிட்டார், இனிமே நம்ம அந்த பாதை வழியாக போய் தண்ணி குடிக்கலாம், எலிகளுக்கு நம்ம எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யானை ராஜா சொல்கிறாரு. அப்போ கூட்டத்தில் ஒரு யானை சொல்லுது, இல்லை நம்ம எல்லாருமே இந்த பாதை வழியாகவே வருவோம் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட யானை ராஜா, நம்ம இன்னைக்கு உதவி செஞ்சோம்னா நாளைக்கு இல்லை என்னைக்காவது ஒரு நாள் அவங்களும் நமக்கு உதவியாக இருப்பாங்க, அதனால் எல்லாருமே அந்த பாதை வழியாக நம்ம அதை பயன்படுத்தலாம் தண்ணீரை அப்படின்னு சொன்னோன்னே எல்லா யானைகளும் மறுநாள்லேருந்து அந்த பாதை வழியாக தண்ணியை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லா யானைகளும் ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் அந்த பாதை வழியாக போய் தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கலை. வேடன் விரிச்ச வலையில் ஒரு சில யானைகள் மாட்டிக்கிட்டாங்க. இதை கேட்ட யானை ராஜா ஒரு யானை கிட்ட, சுண்டெலிகள் கிட்ட உதவி கேளு அப்படின்னு யானை ராஜா அந்த யானை கிட்ட கட்டளையிட்டார். வேடன் பார்க்கறதுக்கு முன்னாடி சுண்டெலிகளை உதவிக்கு கூப்பிடுங்க அப்படின்னு யானை ராஜா கட்டளையிட்டாரு. அப்போ யானை கூட்டங்கள் போய் சுண்டெலிகள் கிட்ட, இந்த மாதிரி 4-5 யானைகள் வேடன் விரிச்ச வலையில் மாட்டிட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் அவங்கள காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. எலி கூட்டங்கள் வேகமாக ஓடி தன்னுடைய கூரிய பற்களால் அந்த வேடன் விரிச்ச வலையை கிழிச்சு எடுத்துட்டாங்க. யானைகள் தப்பித்து விட்டது. வேடன் பார்க்கறதுக்கு முன்னாடியே யானை கூட்டங்களை எலிகள் காப்பாற்றிட்டாங்க. யானை ராஜா எலி கூட்டங்கள்கிட்டையும் எலியுடைய ராஜா கிட்டையும் ரொம்ப நன்றி தெரிவித்தார். அதிலிருந்து யானை கூட்டமும் சுண்டெலி கூட்டமும் நண்பர்கள் ஆயிட்டாங்க. 2 பேருமே நண்பர்களாகி அந்த நதிக்கரையில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. ஓகே குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? உருவத்தில் சின்னவங்களாக இருக்காங்களேன்னு அவங்கள குறைச்சி மதிப்பிடக்கூடாது, அவங்களும் திறமைசாலிகள் தான் அப்படின்றத இந்த கதையிலேருந்து நாம் கற்றுக்கிட்டோம். ஓகே குட்டீஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.